நம்ம நினைக்கிற பார்க்க போகிறோம்னா யாரெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வேலைவாய்ப்பு வந்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கான 2569 கல்வியான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு தாங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு தாங்க. 2569 கல்வியான இன்ஜினியரிங் வேலைவாய்ப்பு, டிப்ளமோ போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிங்க. அந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் டெபார்ட் மெட்டீரியல் சூப்பர்டெண்டன்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 2569 இடத்துக்கான வேலைவாய்ப்பு. டிபார்ட்மெண்ட்டு யூஸாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் டிஆர்டி, எலக்ட்ரிக்கல், ஜென்ரல் சர்வீஸ், சிவில் ஒர்க் ஷாப்பு, ட்ராக் மிஷின், டீசல் மெக்கானிக்கல், வெல்டர், இந்த மாதிரி படம் நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இது, எலக்ட்ரானிக்கலுக்கு வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். டிஆர்டி சம்மந்தப்பட்டது, ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட டிகிரி முடிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 33 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து பிடபிள்யூடி கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சூப்பர்டெண்டாக இருக்கட்டும், கெமிக்கல், மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் வந்து சேலரியாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அடுத்தபடியாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினல் தாங்க. அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, ஃபீமேல்ஸ், பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வேண்டான்னு சொன்னீங்கன்னா ரீஃபண்டபிள் 250 ரூபாயும் கொடுப்பாங்க. அதே போல் அதர் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ரீஃபண்டபிள் வந்து 400 ரூபா தான் கொடுப்பாங்க ஆன்லைனில் வந்து.